அடுத்ததாக இது பற்றி பேசுவதற்காக இணைப்பில் காத்திருக்கிறார் திருமிகு பத்திரிகையாளர் துரை கருணா அவர்கள். அவரிடம் பேசலாம். வணக்கம் சார். தற்போது தாவேக தலைவர் விஜய் அவர்களுடைய பேச்சை நீங்க பார்த்திருந்திருப்பீங்க. முன்னாடி சிறப்பு விருந்தினர் அவர்கள் பேசியது மாதிரி அவர் தொடர்ச்சியா திமுகவை பற்றி தான் விமர்சிச்சுட்டு வராரு. அதிமுகவை பத்தியோ அல்லது கொள்கை எதிரியான பாஜகவை பற்றியோ அவர் பெரிதளவில் விமர்சிக்காதது அவரோட வாக்கு வங்கியை குறைப்பதற்கான வாய்ப்புகள் அதிகமா இருக்கிறதா சொல்லியிருக்காரு. பலதரப்பட்ட பகுதிகளிலிருந்தும் எழக்கூடிய தாவேகாவிற்கு கொள்கை இல்லைன்னா அவங்கள தற்கூறின்னு அழைக்கப்படுறதுக்கான பதிலா அவர் சரியா சொல்லியிருக்காரா அப்படிங்கிற கேள்விகளும் எழுது. இது பத்தி உங்களுடைய பார்வை என்ன சார்? நடிகர் விஜய் அவர்கள் தமிழக வெற்றி கழகத்தை தொடங்கிய நாள் முதலே தன்னுடைய பிரதான அரசியல் எதிரியாக திமுகவை தான் பிரகடனப்படுத்தினாரு. கொள்கை எதிரியாக பாஜகவை அவர் அறிவித்தார். இப்ப பாரதிய ஜனதா கட்சி நாடாளுமன்ற தேர்தலில் அது வெற்றி பெற்று 3வது முறையாகவும் ஆட்சி அதிகாரத்துக்கு போயிடுச்சு. எனவே இப்போது நடைபெற போவது 2026 சட்டப்பேரவை பொது தேர்தல். இந்த சட்டப்பேரவை பொது தேர்தலில் ஆட்சி அதிகாரத்தில் இருக்கிற திராவிட முன்னேற்ற கழகத்தை வீழ்த்த வேண்டும் என்கிற ஒற்றை குறிக்கோளில் தாவேகா பயணிக்கிறது அப்படிங்கிறது தான் விஜயனுடைய கான்செப்ட். அந்த அடிப்படையில தான் அவர் பேசுகிறார். இதுல திராவிட முன்னேற்ற கழகத்தை கூட கடுமையா விமர்சிக்கல அப்படிங்கிற மாதிரியான ஒரு போக்கு இருந்தது. கடந்த கூட்டத்திலையும் தற்போது நடைபெற்ற கூட்டத்திலையும் கூட இப்ப கொஞ்சம் திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிரான ஒரு தீவிரத்தன்மை, அந்த எதிர்ப்பின் தீவிரத்தன்மை புரிகிறது. ஆட்சி அதிகாரத்திலிருந்து திமுகவை அகற்றி தாவேகாவை ஆட்சி அதிகாரத்திற்கு கொண்டு வர வேண்டும் என்கிற நோக்கத்தில் இவர் பயணிக்கிறார். நோக்கம் சரியானதுதான், அதுல மாற்று கருத்தே இல்லை. ஆனால் தமிழக வெற்றி கழகத்தினுடைய கட்டமைப்பு என்ன? தமிழ்நாட்டை பொறுத்தளவுல திராவிட முன்னேற்ற கழகம், அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம், இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளும் வலுவான கட்டமைப்போடு, மக்கள் புலத்தோடு, தொண்டர்கள் ஆதரவோடு, நிர்வாகிகள் ஆதரவோடு இருக்கிறது. பல தேர்தல்களை கண்டு அந்த தேர்தல்களில் வெற்றி தோல்வியை எதிர்கொண்டவர்கள் தான் இந்த 2 பெரும் அரசியல் கட்சிகளும். தற்போது புதிதாக தமிழக வெற்றி கழகத்தை தேர்தல் களத்தில் இறக்கி இருக்கிற விஜய் அவர்களுடைய எண்ணம், நோக்கம் ஒரே நேரத்தில் ஆட்சி அதிகாரத்தில், இந்த ஒரே தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அதிகாரத்திற்கு வந்துவிட வேண்டும் என்கிற கருத்தாக்கத்தில் இருக்கிறார். இதில் நிச்சயமாக இந்த தேர்தலில் சாத்தியப்படாது. ஒரு அதிகபட்ச ஓட்டுகளை பிரிக்கலாமே தவிர அவர் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவதற்கு வாய்ப்பில்லை. இந்த 2 திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக நாங்கள் ஒரு புதிய அரசியல் முன்னெடுப்பை கொண்டு வருகிறோம், ஆட்சி அதிகாரத்திற்கு மக்களுக்கு நல்லது செய்கிறோம் என்று கடந்த 40 ஆண்டுகளாக களத்திற்கு வந்த எந்த கட்சியுமே வெற்றி பெற முடியவில்லை அப்படிங்கிறத பார்க்கணும். மிகப்பெரிய ஜாதிய பின்னணியில் வந்த பாட்டாளி மக்கள் கட்சி ஆகட்டும், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து செங்குத்தாக பிரிந்து வந்த மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்ற கழகமாகட்டும், அடுத்தடுத்த கட்சிகள் ஒரு பெரிய ஒரு மக்கள் நல கூட்டணி என்ற ஒரு கூட்டணியை உருவாக்கி வந்த ஒரு 6 அரசியல் கட்சிகளாகட்டும், இந்த திராவிட கட்சிகளுக்கு மாற்றாக எதையும் செய்ய முடியவில்லை. இன்றைய இளைஞர்களின் வாக்கு திரு விஜய் அவர்களுக்கு இருக்கிறது, மாற்று கருத்து இல்ல. திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு இதுவரையிலும் வாக்களித்து வந்த சிறுபான்மையினர் வாக்குகள், தலித் சமுதாய வாக்குகள், இன்னும் புதிய இளைஞர்களின் வாக்குகள் தனக்கு வரும் என்று விஜய் கருதுகிறார். விஜய் ஆட்சி அதிகாரத்திற்கு வரக்கூடிய வெற்றியை பெறுவார் என்று பொதுமக்களும் வாக்காளர்களும் கருதினால் மட்டுமே தான் அவருக்கு அதிகமான வாக்குகள் வரும். எனவே இப்போது இவர் முன்னெடுப்பு வரவேற்கத்தக்கதான், அதில் எந்த மாற்று கருத்துமே இல்லை. இதை ஒரு அடிப்படையாக, ஒரு பரிச்சாட்ட களமாக வைத்து 2031 வேணா அவர் முயற்சிக்கலாம். இந்த உறுதிப்பாட்டோடு, எந்த உறுதிப்பாட்டோடு பயணிக்கிறார் அப்படிங்கிறது நமக்கு புரியல. ஏன்னா மரியாதைக்குரிய நம்முடைய நண்பர் விஜயன் பிரியன் சொன்ன மாதிரி அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராகவோ பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராகவோ இன்னும் அவர் எந்தவித கருத்தையும், எதிர் விமர்சன கருத்துகளையும் பதிவு செய்யவில்லை அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கிறோம். ஒரே நேரத்தில் 2-3 எதிரிகளோடு போராடுவதை விட ஒரு பிரதான எதிரியான திராவிட முன்னேற்ற கழகத்திற்கு எதிராக மட்டுமே நாம் வாளை சுழற்றுவோம், இதில் வெற்றி பெறுவோம் என்று கருதி அவர் பயணிக்கிறார். இவருக்கு நான் குறிப்பிட்டது மாதிரி பொதுமக்கள் மத்தியில் எந்த அளவிற்கு வாக்காளர்கள் மத்தியில் ஆட்சி மாற்றத்தை கொண்டு வர வேண்டும் என்று விரும்புகிற வாக்காளர்கள் மத்தியில்
எந்த அளவிற்கு இவருடைய தாக்கம் ஏற்படுத்தும் என்பது. இன்னொரு விஷயம் சகோதரி, தமிழக அரசியல் தற்போதைய தேர்தல் களத்தில் வெற்றி தோல்வியை தீர்மானிக்கிறது பணம் என்றாகிவிட்டது. அது ஜனநாயகத்துக்கு ஒரு பேர் ஆபத்தான செயல் என்று கருதினாலும் கூட அது தவிர்க்க முடியாததாக திராவிட முன்னேற்ற கழகம் 234 தொகுதிகளிலும் தங்களுடைய நிர்வாகிகளை களமுறைக்கு மாநில குழு, மண்டல குழு, தொகுதி குழு, அமைச்சர்கள் குழு என்று போட்டு பணியை தொடங்கி விட்டாருங்க 6-7 மாசத்துக்கு முன்னாடியே. ஆனால் விஜய் அவர்கள் நான் தான் ஆட்சி அதிகாரத்திற்கு வருவேன், என்னுடைய தலைமையில் கூட்டணி என்கிறார். இதுவரையிலும் எந்த அரசியல் கட்சியும் திரு விஜயை அணுகவில்லை. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக விஜயை வரவேற்று திரு எடப்பாடி பழனிசாமி பேசினார். அந்த கதவு இப்ப அடைக்கப்பட்டு விட்டது, அதிமுகவோடு இல்லை என்று. ஆனால் ரகசியமாக ஏதோ பேச்சுவார்த்தைகள் நடைபெறுகிறது என்ற செய்திகள்லாம் வருகிறது. எனவே ஜனவரி மாதம் விஜய் தலைமையில் எத்தகைய கூட்டணி அமைகிறது என்பதை பொறுத்துதான். ஆனாலும் உறுதியாக சொல்லுகிறேன், இந்த தேர்தலில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கக்கூடிய வாய்ப்பு எத்தனை கட்சிகள் திரு விஜயோடு இணைந்தாலும் வாய்ப்பு இல்லை. அடுத்து ஒரு தேர்தலை இவர் மக்களுக்காக, மக்கள் பிரச்சனைக்காக ஆர்ப்பாட்டம், போராட்டம், மறியல் என்று களம் இறங்கி மக்களுடைய முழுமையான நம்பிக்கையை பெற்று எதிர்வரும் அடுத்து வரும் 2031 தேர்தலில் வேணா அவர் முயற்சி பண்ணி பார்க்கலாம். இப்போதைக்கு வாய்ப்பில்லை என்பதுதான் 100%. கடந்த 50 ஆண்டு கால அரசியல்ல கிட்டத்தட்ட ஒரு 15-16 பொது தேர்தல்களை சந்தித்தவன் என்கிற முறையில இந்த கருத்தை நான் பதிவு செய்கிறேன் சகோதரி. இணைப்பில் உங்களோட கருத்துக்களை பகிர்ந்தமைக்கு நன்றி சார்.